அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம கிவ் மீ எனக்கு கொடுங்கள் அப்படின்னு இந்த ரெண்டு வேர்ட்ஸை வச்சு இங்கிலீஷ் சென்டென்சஸ் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு சின்ன சின்ன வேர்ட்ஸுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வேர்டு வந்து எப்பயுமே உங்க மைண்ட்ல இருந்து நீங்க மறக்கவே மாட்டீங்க. லெட்ஸ் பிகின். கிவ் மீ சம் டீ, கிவ் மீ சம் காஃபி. ஓகே, இதுக்கு ரெண்டுத்துக்கு என்னன்னா எனக்கு கொஞ்சம் தேநீர் கொடு, டீ கொடு, இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் காஃபி கொடுங்கள். ஓகேவா? Give me some time, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள். Give me my phone, எனக்கு மொபைல் கொடுங்கள். Give me my charger, இல்ல give me my bag. Give me my purse. Give me my luggage. Give me my books அப்படின்னு நீங்க எது வேணா சொல்லிக்கலாம். Give me a glass of water, எனக்கு ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணி கொடுங்க. Give me the book, அந்த புத்தகத்தை எனக்கு கொடுங்கள். Give me the key, சாவியை எனக்கு கொடுங்கள். So give me your address, உங்கள் முகவரியை எனக்கு கொடுங்கள். Give me your number, உங்கள் எண்ணை எனக்கு கொடுங்கள். Give me your Aadhaar card கேட்கலாம். Give me your identity கார்டு கேட்கலாம். இல்லைன்னா give me your car license. ஸோ நீங்கள் மற்றவங்க கிட்ட இருந்து என்ன கேட்குறீங்களோ அதுக்கு முன்னாடி யுவர் போட்டுக்கோங்க. Give me your number, give me your address, give me your mobile number, or give me your Aadhaar card, give me your wallet, or give me your credit card. என்ன வேணா நீங்க கேட்டுக்கலாம். அதே மாதிரி என்னோடத கொடு அப்படின்னா give me my phone, give me my charger, give me my bag. ஓகே, my and your வச்சு நம்ம give me சென்டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். Give me 1 minute. ஓகே, இல்லை give me 5 minutes, எனக்கு 1 நிமிடம் கொடு, இல்லைன்னா எனக்கு 5 நிமிஷம் கொடுங்க. Give me some food. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அன்கவுண்டபிள் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு எல்லாமே நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது அப்படின்னு எல்லாத்துக்கும் கொஞ்சம் அப்படிதான் சொல்லுவேன். எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கூட, எனக்கு கொஞ்சம் சாம்பார் இருந்தா கொடுங்கள அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதே மாதிரி அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன யூஸ் பண்ணணும்னா சம். கிவ் மீ சம் ஃபுட். ஃபுட்டு வந்து அன்கவுண்டபிள், அதனால நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? சம் தான் யூஸ் பண்ணணும். கிவ் மீ த பென் or give me the bag, give me another chance, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கள். give me your opinion. ஓகே, உங்கள் கருத்தை எனக்கு சொல்லுங்கள். give me some money. so money is also a uncountable noun. ஓகே, மணியை வந்து எப்படி சொல்றதுன்னா 1 ரூபா 2 ரூபா அப்படின்னு எண்ணலாம். பட் wholesome the money which you cannot count, that is called uncountable noun. எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கள். give me the remote. ஓகே, give me the AC remote அப்படின்னு கேட்கலாம். அது மாதிரி give me a towel, எனக்கு ஒரு டவல் கொடுங்க. give me the charger. அப்புறம் give me some space, எனக்கு கொஞ்சம் தனி இடம் கொடுங்கள். அப்ப என்கிட்ட கொடு, எனக்கு கொடு அப்படிங்கிறது என்னுடையதை கொடு, இல்ல உன்னுடையதை கொடு, பொதுவானதை கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு எல்லாத்துக்குமே என்ன யூஸ் பண்ணுவீங்க? give me யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இன்னைக்கு நீங்க இதை கத்துக்கிட்டீங்க. வேற டு யூஸ் give me அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல வந்து வேற ஒரு வேர்ட் பத்தி அது உண்டான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா kindly like, share and subscribe my channel for more videos. Thank you very much for your support.